அத்தியாயம் 147. சமரனின் கேள்விக்கு பதிலாக தனது உள்ளத்தில் இருந்த பாரத்தை மெல்ல இறக்கி வைக்க ஆரம்பித்தார் யோகேந்திரன். 2 ராஜ்யங்களோட வலிமை மிக்க வீரர்களுக்கு இடையில நடந்த சண்டையில ஸ்ரவண ராஜ்யத்தோட வீரர்களை நான் வெற்றி பெற்றேன். அப்புறம் நான் இங்க இந்த புலி பாலைவனத்துக்கு வந்தேன். தற்செயலோ இல்லை என் அதிர்ஷ்டமோ ஏதோ ஒண்ணு, இந்த புலி பாலைவனத்துல தான் நான் அந்த வரைபடத்தை கண்டெடுத்தேன். ஆனா என்ன கொல்ற நோக்கத்தோட என்ன பின்தொடர்ந்து வந்த நாகபுர மக்களோட ராணி வாசுகியும் இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுதான் என்னோட துரதிர்ஷ்டம். அவகிட்ட தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சக்தி சக்கரவர்த்திகள்ல இவளும் ஒருத்தி. நல்ல வேளையா நாகபுர ஊர்க்காரங்கள்ல இவளை தவிர வேற சக்தி வாய்ந்த போர் வீரர்கள் யாரும் இல்லைன்னா அவங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடியே மற்ற மனிதர்களை தாக்கி இருப்பாங்க என்றார். இதை சொன்ன யோகேந்திரன் ஆழ்ந்த மூச்சை எடுத்து சமரனை பார்த்தார். சமரன் மிகவும் கவனமாக கேட்டுக்கொண்டிருப்பதை பார்த்த யோகேந்திரன் மேலும் அவனிடம், எனக்கும் நாகபுரத்து ராணிக்கும் இடையில நடந்த சண்டையில நான் ரொம்ப மோசமா தோத்து போனேன். ஆனா அதிர்ஷ்டவசமா என்னால அவ பிடியிலிருந்து தப்பிக்க முடிஞ்சது. ஆனா அந்த நேரத்திலையும் அந்த ராணி என்ன விசேஷமான சபிக்கப்பட்ட பாம்பு முத்திர நுட்பத்தால தாக்குனா. அதனால அந்த ஒரு நொடியிலேயே நான் முதுமை அடைஞ்சிட்டேன். அது மட்டும் இல்ல, என் வலிமையும் துரோணரோட நிலைக்கு இறங்கிடுச்சு. அதனாலதான் நான் இத்தனை வருஷமா இங்க ஒளிஞ்சிருந்தேன். என்னோட இந்த சாபத்தை முறியடிக்கக்கூடிய ஏதாவது ஒண்ணு நான் அதுல கண்டுபிடிப்பேங்கிற நம்பிக்கையில தான் அந்த வரைபடத்தை நான் வச்சிருந்தேன். ஆனா என்கிட்ட இருக்கிற இந்த வரைபடத்தோட பகுதி பெருசா இல்லாததால கோடிக்கணக்கான முயற்சிக்கு அப்புறமும் அந்த வரைபடம் எதோட பொக்கிஷன்கிற ரகசியத்தை என்னால கண்டுபிடிக்க முடியல. இதையெல்லாம் கேட்ட சமரனுக்கு ஒருவேளை யோகேந்திரன் இதை சொல்லி தன் உதவியை கேட்க முயல்கிறாரோ என்று தோன்றியது. அதனால், அப்ப இந்த முத்திரையை உடைக்க நான் உங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறீங்களா என்று பீதியுடன் கேட்டான். அதற்கு யோகேந்திரன் புன்னகையுடன் சமரனுக்கு தலையசைத்தார். ஆமா தம்பி, நீ நினைக்கிறது சரிதான் என்றார். ஆனால் இவ்வளவு பெரிய பொறுப்பை ஏற்க சமரன் இன்னும் தயாராக இல்லை என்பதால் இதை கேட்ட சமரன் சிரித்தான். இதை நினைத்தபடியே அவன் யோகேந்திரனிடம், நீங்க என்ன ரொம்ப வலிமையானவனா கருதுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இது மாதிரி எந்த வசீகர முறையையும் எனக்கு உடைக்க தெரியாது என்றான். அவனின் பேச்சை கேட்ட யோகேந்திரன் அவனுக்கு விளக்கி கூற ஆரம்பித்தார். இல்ல தம்பி, அதை பத்தி நீ கவலைப்பட தேவையில்லை. 20 வருஷத்துக்கும் மேல அந்த தடுப்பு மருந்தை தேடி அலைஞ்சு கடைசியில அந்த முத்திரையை உடைக்கிற மருந்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த மருந்தால தான் முன்னாடி மாதிரியே வலிமையா என்னால மாற முடியும் என்றார். இதை பற்றி அதிகம் யோசிக்காத சமரன் நேரடியாக யோகேந்திரனிடம் சாண்டில்யன் பற்றி சொன்னான். ஆனா நீங்க ஏன் மாத்திரைகளோட ராஜாவான சாண்டில்யன் கிட்ட இதை பத்தி பேசக்கூடாது? விராட ராஜ்யம் முழுக்க யாராவது ஏதாவது சிறந்த மருந்து தயாரிக்கிறாங்கன்னா அது மருத்துவர் சாண்டில்யன் மட்டும்தான். நான் ஒரு சாதாரண 2ஆம் தரவரிசை மருத்துவர் என்றான். ஆனால் சமரனின் பேச்சை கேட்டு யோகேந்திரன் கண்களை தாழ்த்தி தலையை மறுப்பாக அசைத்தார். அவரால் எனக்கு உதவ முடியாது தம்பி. இந்த விசேஷ ஒளியை தயாரிக்க அதை தயாரிக்கிறவர் தெய்வீக ஒளியை பெற்றிருக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விதி. ஆனா மருத்துவர் சாண்டில்யன் தெய்வீக ஒளியை இன்னும் அடையல என்றார். இந்த மாத்திரையை உருவாக்க தெய்வீக ஒளி மாதிரி ஒரு சக்தி தேவையா என்று தனக்குள் சொல்லிக்கொண்ட சமரனுக்கு இது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. சமரன் சிந்தனையில் மூழ்கி இருப்பதை கண்ட யோகேந்திரன் சிரித்தார். உண்மையை சொல்லணும்னா இந்த வரைபடத்தோட இன்னொரு பகுதியை பற்றி நான் உனக்கு சொல்லணும்னு நினைக்கவே இல்லை. நீ அதை தேடி அலைஞ்சு நேரத்தை வீணாக்கணும்னு நினைச்ச. ஆனா நீ அந்த அடர் வெள்ளை ஒளியை பயன்படுத்தினதை பார்த்தப்போ என் எண்ண ஓட்டம் மாறிடுச்சு. அதனால அந்த மருந்தை தயாரிக்க நீ எனக்கு உதவி செஞ்சா வரைபடத்தோட இன்னொரு பகுதியை நான் உனக்கு தரேன். அது மட்டும் இல்ல, நான் பனி அரசன் யோகேந்திரன். என் வாழ்நாள் முழுக்க உன்னோட இந்த உதவியை மறக்க மாட்டேன்னு உனக்கு வாக்கு தரம்பா. ஒரு சக்தி சக்கரவர்த்திக்கு உதவி செய்யறது எவ்வளவு உபயோகமா இருக்கும்னு நீயும் கூடிய சீக்கிரமே புரிஞ்சுக்குவ என்றார். இதை கேட்ட சமரன் நிமிர்ந்து அவரை பார்த்தான். இப்போது அவனுக்கும் யோகேந்திரனுக்கும் உதவுவதில் ஆர்வம் வந்தது. அதே ஆர்வத்துடன் தாழ்ந்த குரலில், சரி, நீங்க சொல்ற அந்த மாத்திரை எந்த தரத்தில் இருக்கு என்று கேட்டான். சமரனின் ஆர்வத்தை உணர்ந்த யோகேந்திரன் சிரித்துக்கொண்டே 6ஆம் தரவரிசை என்று பதில் தந்தார். இதை கேட்ட சமரனின் கண்கள் சட்டென்று விரிந்தன. அவன் தலையை அசைத்து யோகேந்திரனை பார்த்தான். பின் இந்த வேலையை தெளிவாக மறுத்தான். எது, 6ஆம் தரவரிசையா? நீங்க என்ன கேலி செய்றீங்களா? சரி, என்கிட்ட நீங்க எதிர்பார்க்கிற தெய்வீக ஒளி இருக்குன்னே வச்சுக்குவோம். ஆனா நான் இன்னும் ஒரு 2ஆம் தரவரிசை மருத்துவர் மட்டும்தான். நான் எப்படி 6வது தரவரிசை மருந்தை தயாரிக்க முடியும்? என்னை மன்னிச்சுக்கோங்க, ஆனா இது சாத்தியமே இல்லை என்று மறுத்தான். சமரனின் முகத்தில் இருந்த லேசான நிர்பந்தத்தை பார்த்த யோகேந்திரன் ஒரு மெல்லிய புன்னகை செய்தார்.
நீ பயன்படுத்தின அந்த சக்திய ஒரு சாதாரண 2ஆம் தரவரிசை மருத்துவர் செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரியும். உனக்குள்ள ஒரு வித்தியாசமான சக்தி இருக்கு. அதை நீ என்கிட்ட சொல்ல மறுக்கிற, சரியா என்றார். இதை கேட்ட சமரனுக்கு யோகேந்திரன் தனது புத்திசாலித்தனத்தால் அனைத்தையும் கண்டுபிடித்து விட்டார் என்று புரிந்தது. ஆஹா, இந்த யோகேந்திரன் ஏதோ ரகசியம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரே. ஆனா இவருக்கு வர்ணமித்திரரை பத்தி எதுவும் தெரியாது. அந்த வகையில சந்தோஷம் என்று யோசித்த சமரன் மோதிரத்தில் இருந்த வர்ணமித்திரரிடம், குருவே, இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு நீங்க தான் சொல்லணும் என்று மனதிற்குள் கேட்டான். இது என்ன கேள்வி சமரா? அந்த 2வது துண்டு எரியும் தாமரையின் ஒளியோட வரைபடம். அதை நாம அடையிறதுக்கு எந்த விலையையும் கொடுத்துதான் ஆகணும். நாம இதை செஞ்சா உன்னோட சுடர் மந்திரத்தை உருவாக்கலாம். அப்புறம் இன்னும் அதை சக்தி வாய்ந்ததா மாத்தலாம் என்றார். வர்ணமித்திரரின் கூற்றில் தெளிவான பதில் கிடைக்காததால் சமரன் அவரிடம் மீண்டும், அப்படின்னா நான் அவருக்கு ஆமான்னு சொல்லணுமா என்று கேட்டான். வர்ணமித்திரர் அடுத்த நொடி ஒன்றும் யோசிக்காமல் சமரனுக்கு பதிலளித்தார். ஆமா சமரா, அவருக்கு வாக்கு கொடு. எப்படி இருந்தாலும் சக்தி சக்கரவர்த்தி உனக்கு ஒரு அனுகிரகத்தை தரார்னா அது உனக்கு ரொம்பவே பலன் தர விஷயமா தான் இருக்கும் என்றார். அதை கேட்ட சமரனும் உடனே யோகேந்திரனுக்கு ஆமாம் என்று சொல்லப் போனான். ஆனால் அப்போது அவன் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. அவன் வர்ணமித்திரரிடம் இன்னொரு கேள்வியை கேட்டான். ஆனா குருவே, வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது அவரோட சுயரூபத்தை, இளமைய வலிமையை அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த முதியவர் நமக்கு எதிராக திரும்பிடுவார்னு எனக்கு ஏதோ பயமா இருக்கு. இவர் நம்மளை தாக்கிட்டு வரைபடத்தை எடுக்க முயற்சி பண்ணா அப்ப என்ன பண்றது என்று கேட்டான். சமரனின் பிரச்சனையை புரிந்து கொண்ட வர்ணமித்திரர் சிரித்தார். கவலைப்படாத சமரா, நான் தான் எல்லா நேரத்திலும் எப்பவும் எங்கேயும் கூடவே இருக்கனே. நான் உன் கூட இருக்கிற வரை இந்த மனுஷன் தன்னோட சக்தியை மீட்டெடுத்தாலும் அந்த வரைபடத்தை உன்கிட்ட இருந்து பறிக்க முடியாது. அது மட்டும் இல்ல, அந்த மருந்து தயாரிக்கிறப்ப அவர் தன்னுடைய வார்த்தையை மீறினா என்ன செய்யலான்னு யோசிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி நாம ஏதாவது தயார் செய்யலாம் என்று யோசனை சொன்னார். வர்ணமித்திரரின் வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்ட சமரன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். பின் தன் பார்வையை எதிரே நின்ற யோகேந்திரனை நோக்கி திருப்பி புன்னகையுடன், சரி, நான் உங்களுக்கு உதவ தயார் என்றான். சமரன் சரி என்றவுடன் அவனை பார்த்த யோகேந்திரன் நிம்மதி பெருமூச்சு விட்டார். அவர் முகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி வந்தது. அவர் சிரிப்பதை பார்த்த சமரன், எனக்கு அந்த மருந்தோட மருந்து சீட்டை கொடுங்க. ஆமா, மருத்துவர்கிட்ட மருந்து வாங்குறதுக்கான விதி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரியாதுன்னா நான் சொல்றத கவனமா கேளுங்க. மூலிகைகளை நீங்க தான் கொண்டு வரணும் என்றான். இதை கேட்டதும் யோகேந்திரன் சிரிக்கத் தொடங்கினார். ஏனென்றால் அவருக்கு இந்த விதி ஏற்கனவே தெரியும். அவர் அதனாலேயே கூட பலவற்றை சேகரித்து வைத்திருந்தார். ஆனாலும் அவரிடம் சில விஷயங்கள் இல்லை. யோகேந்திரன் தனது நீண்ட வெள்ளை தாடியை தடவ ஆரம்பித்தார். பின் சற்றே வெட்கத்துடன் சமரனை பார்த்து, பாரு தம்பி, நான் மருத்துவர்லாம் இல்ல. மருந்துக்கான எல்லா பொருளையும் நானே சேகரிச்சேன். ஆனாலும் எனக்கு இன்னும் ஒண்ணு மட்டும் கிடைக்கல என்றார். யோகேந்திரன் சொன்னதை கேட்ட சமரன் திடுக்கிட்டான். இவர் எதற்கோ அஸ்திவாரம் போடுவது போல அவனுக்கு தோன்றியது. அது என்ன? உங்களுக்கு என்ன கிடைக்கல என்று குழப்பத்துடன் கேட்டான். அந்த விசேஷ மூலிகையோட பேரு மணல் தாது. இது புலிப்பாலைவனத்தோட வெப்பமான பகுதிகளில் மட்டும்தான் இருக்கும். ஆனா உன்கிட்ட நெருப்பு சக்தி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த பாலைவன பகுதியில என்னோட பனி சக்திகள் ரொம்ப பலவீனமா இருக்கு. அது மட்டும் இல்ல, வாசுகியோட சாபமும் எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால அந்த புலிப்பாலைவன பகுதிக்கு நான் போனாலே என்னை பத்தின துப்பு அவளுக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் அவ என்ன உயிரோட விட்டு அந்த இடத்தை விட்டு வெளியேற மாட்டா. அதனால என்னால அங்க போக முடியாது என்ற யோகேந்திரன் இதை சொல்லும் போது லேசான அவமானத்தை உணர்ந்தார். அப்படின்னா நான் போய் அந்த விஷயத்தை உங்களுக்காக எடுக்கணுமா? ஏன் கேட்கிறேன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு இவ்வளவு கடினமான மருந்து தயாரிக்க உதவ போறேன். இது தவிர இப்ப நான் புலிப்பாலைவனம் மாதிரி ஒரு ஆபத்தான இடத்துக்கு போய் என்னோட உயிரை பணைய வச்சு அந்த மூலிகையை கண்டுபிடிச்சு அதை இங்க கொண்டு வந்து நான் மருந்து தயாரிக்கணுமா? அதை நீங்க முழுமையா பயன்படுத்திக்குவீங்க, அப்படிதானே? அந்த சின்ன வரைபடத்துக்காக நீங்க நிறைய கேட்கறீங்கன்னு உங்களுக்கே தோணலையா என்று கேட்டான். இதை கேட்ட யோகேந்திரன் சிரிக்கத் தொடங்கினார். அதன் பிறகு அவர் சில கணங்கள் அமைதியாக இருந்துவிட்டு, சரி சரி, நானும் உனக்கு பயன்படுற மாதிரி உன்னை சொல்றேன் என்றார். என்ன விஷயம்? எனக்கு பயன்பட போறதுன்னா அப்படி என்ன சொல்லுங்க என்று சமரன் ஆர்வமாக கேட்டான். அதற்கு யோகேந்திரன் புன்னகைத்தபடி, அது ஒரு விஷயம் இல்ல, ஆனா ஒரு சிறப்பான விஷயம் பத்தின தகவல் என்கிட்ட இருக்கு. அந்த விசேஷம் என்னன்னா திவ்ய ரோஷினி. நான் உங்களை பாலைவனத்துக்கு அனுப்பி அந்த தாது மூலிகையை கண்டுபிடிக்க சொல்ல உங்களுக்கு இவ்வளவு தகவல்கள் போதுமானதா இருக்குன்னு நினைக்கிறேன் என்றார். திவ்ய ரோஷினி, தெய்வீக ஒளி,
சமரன் இந்த வார்த்தைகளை கேட்டு திகைத்து போனான். அவனது இதயம் வேகமாக துடித்தது. அவன் தொடர்ந்து யோகேந்திரனை உற்று பார்த்தான். சமரனின் முகத்தில் ஒரு விசித்திரமான தோற்றம் இருந்தது. அதனால் அவனால் எதுவும் சொல்ல முடியவில்லை. இந்த நிலையில் அவனை பார்த்த யோகேந்திரன் உள்ளத்தில் இருந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு எடுத்த பிறகு புன்னகைத்தார். உன் முகத்தை பார்த்தா இதுக்கு முன்னாடியே புலி பாலைவனத்தோட தெய்வீக ஒளிய பத்தி நீ ஏற்கனவே கேள்விப்பட்டதா நினைக்கிறேன், சரியா என்றார். அதற்கு சமரன் உடனே சத்தமாக, ஆமா, ஆனா புலிப்பாலைவனத்துல தெய்வீக ஒளியை நான் எங்க பார்க்க முடியும்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான். அதை கேட்ட யோகேந்திரன் புன்னகையுடன், நான் வரைபடங்களை உருவாக்குறவன் தம்பி, அதனால நான் புலிப்பாலைவனம் முழுசும் நல்லா சுத்தி வந்திருக்கேன். அதிர்ஷ்டவசமாதான் ஒரு நாள் தெய்வீக ஒளியை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த செய்தியை கேள்விப்பட்டனா பல வழிகள்ல முயற்சி செஞ்சு அதை தேடியும் பார்த்தேன். ஆனா விஷயம் என்னன்னா, அந்த தெய்வீக ஒளி எங்க இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனா அது எங்க இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு மதிப்பீடு மூலமா என்னால நிச்சயமா சொல்ல முடியும். அப்புறம் ஒரு உண்மையை சொல்லவா, நான் இல்லாம யாராவது இந்த தெய்வீக ஒளியை கண்டுபிடிக்கிறேன்னு கிளம்புனா ஒரு வருஷம் முழுக்க தேடியும் தெய்வீக ஒளியை கண்டுபிடிக்கிறது சாத்தியமே இல்லை. இது என்னோட சத்திய வாக்கு என்ற யோகேந்திரன் பெருமூச்சை விட்டு சமரனை பார்த்தார். சமரனும் புரிந்து கொண்டு தலையை ஆட்டினான். இதை பார்த்த யோகேந்திரன் சிரித்துக்கொண்டே, அப்படின்னா சரிப்பா, இப்ப நீ என்ன சொல்ற? அந்த மணல் தாத அடைய நீ எனக்கு உதவி செஞ்சா நீ வான ஒளியை கண்டுபிடிக்க நான் உதவுவேன். என்ன, இந்த ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிறியா என்று கேட்டார். சமரன் எதுவும் யோசிக்காமல் உடனே அவருக்கு பதில் தந்தான். அப்புறம் என்ன, ஒப்பந்தம் உறுதியாயிடுச்சு என்ற சமரன் இதை சொல்லும் போது சிறிதும் தயங்கவில்லை. ஏனெனில் தெய்வீக ஒளி ஒரு தனித்துவமான விஷயம். அதற்காக சமரன் ஒரு பெரிய தொகையை செலுத்துவது தவறில்லையே. அவன் எவ்வளவு செலவழிக்கவும் தயாராக இருந்தான். சமரன் சம்மதித்ததை கண்ட யோகேந்திரன் புன்னகையுடன் தலையை அசைத்தார். தனது சட்டை பையிலிருந்து ஒரு பழைய காகிதத்தை எடுத்து அதை சமரனின் கைகளில் கொடுத்து, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஒளிக்காக பல இடங்கள்ல தேடி பார்த்தேன். ஆனா இந்த ஒளி இந்த 3 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல தான் இருக்குன்னு முடிவுக்கு வந்தேன் என்றார். இதை கேட்ட சமரன் அந்த காகிதத்தை கையில் எடுத்து அதை மெதுவாக திறந்து பார்த்தான். அந்த காகிதம் புலி பாலைவனத்தின் பெரிய வரைபடம் என்று அவனுக்கு புரிந்தது. ஆனால் அது பொதுவான வரைபடம் அல்ல. சொல்லப்போனால் பாலைவனத்தில் தண்ணீர் எங்கே கிடைக்கும் என்பது போன்ற சிறப்பு செய்திகளும் கூட அதில் எழுதப்பட்டிருந்தது. அந்த பெரிய புலி பாலைவனத்தில் நாகபுரம் மக்கள் எங்கும் பரவி இருந்தனர். சமரன் அந்த வரைபடத்தை பார்ப்பதைக் கண்டு யோகேந்திரன் புன்னகையுடன், அந்த வரைபடத்துல 3 நெருப்பு போன்ற அடையாளங்கள் தெரியுதா என்று கேட்டார். உடனே சமரனும் அந்த வரைபடத்தில் 3 நெருப்பு போன்ற அடையாளங்களை தேட ஆரம்பித்தான். அவன் பார்வையில் 3 அடையாளங்கள் பட்டன. கிழக்கில் 1, மேற்கில் 1 மற்றும் வடக்கில் 1. பிறகு சமரனை நோக்கி பார்வையை திருப்பிய யோகேந்திரன் வரைபடத்தில் இருந்த நெருப்புக்குறியை நோக்கி விரலை காட்டி, இந்த 3 இடங்களும் தான் தெய்வீக ஒளி கிடைக்க அதிக வாய்ப்புகள் உள்ள இடங்கள், அதாவது 100%. ஆனா இது அதே இடம்னு இல்ல, ஆனா இந்த இடத்துக்கு பக்கத்திலையும் இருக்கலாம். அது மட்டும் இல்ல, மொத்த பாலைவனத்திலும் போய் வீடு வீடா அலையறதுக்கு பதிலா இந்த 3 இடங்களை நல்லா பார்க்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் என்றார். இதை கேட்ட சமரன் தலையை ஆட்டினான். ஏனென்றால் அவனுக்கு உதவி செய்ய வருணமித்திரர் போன்ற ஒருவர் இருந்தால் கூட அந்த பரந்த புலி பாலைவனத்தில் தெய்வீக ஒளியை கண்டுபிடிக்க இன்னும் அதிக நேரம் எடுக்கும் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். புலி பாலைவனம் பொதுவான பாலைவனங்களை விட மிக பெரியதாக இருந்ததே இதற்கு காரணம். அதனால் யோகேந்திரனின் வரைபடத்தின் உதவியோடு சமரனின் பொன்னான நேரம் நிச்சயமாக சேமிக்கப்படும். அப்போது திடீரென யோகேந்திரனின் விரல் வரைபடத்தின் மேற்கு குறியில் நின்றது. அவர் குரலில் சிறிய பீதியுடன், ஒரு விஷயத்தை மட்டும் நல்ல மனசுல ஞாபகம் வச்சுக்க. ஏன்னா நீ முதல்ல கிழக்கு அப்புறம் வடக்கு திசைகளோட அடையாள குறி இருக்கிற இடத்துல போய் பார்க்கணும். மேற்கு திசையில வச்சிருக்கிற குறி இருக்கிற இடத்துக்கு நீ போகாம இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா அது ரொம்ப ஆபத்தான பகுதி என்றார். உடனே சமரன், ஆனா ஏன் அந்த மேற்கு பகுதி ஏன் ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்றீங்க என்று கேட்டான். யோகேந்திரனின் முகத்தில் கலவரம் தோன்றியது. அவர் கண்களில் ஏதோ பயம் தோன்ற ஆரம்பித்தது. இந்த பயத்துடன் சற்றே நடுங்கும் குரலில், ஏன்னா அந்த பகுதி நாகபுர ராணி வாசுகிக்கு சொந்தமானது என்றார். சம்பவத்தை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் FM டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்கள். போர்க்கண்ட சிங்கம்.